ஹலோ ஹை ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கோதுமை ரவையில் பாயாசம் பண்ணலான்னு. ஸோ கோதுமை ரவை ஒரு டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி எடுத்து குக்கரில் நல்லா 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மை மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேனில் நான் இன்றைக்கி 1 டம்ளர் கரும்பு சக்கரை எடுத்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது நல்லா பாகு பதத்துக்கு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம். பாகுன்னா ரொம்ப திக் பாகு வேண்டாம். ஜஸ்ட் ஒரு எல்லா கரும்பு சக்கரையும் இதில் கரையிற மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இப்போ நல்லா கொதிச்சு வருது. ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் இப்போ பாருங்கள். ஸோ கரும்பு சர்க்கரையெல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிருக்கு. ஸோ நான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு வடிசல் வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இதிலலாம் மண் இருந்ததுன்னா கூட வந்துடும். நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் பால் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், சுட சுட சூப்பராக கோதுமை பாயாசம் ரெடியாக.